விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து, அஞ்சுமுகம் தோன்றி நாறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் தமக்கு. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ, கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. எனக்கு இன்னைக்கு தலைப்பு திருப்புகழ் காட்டும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்னு ஐயா கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த சொற்பொழிவை தொடங்குறதுக்கு முன்னாடி வாரியார் சொன்ன ஒரு குட்டி கதையை சொல்லி தொடங்குறேன். ஏன்னா குட்டி கதை சொல்கிறதான் இப்போ ட்ரெண்டு. குட்டி கதை சொன்னவங்கலாம் இன்னைக்கு மிகப்பெரிய உயரங்களுக்கு போயிருக்கிறாங்க. நாளைக்கு நமக்கும் அப்படி அப்போ நான் மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்கல, என்ன செய்யணும்? என் முகம் உங்களுக்கு தெரியலையா? அட பாவமே. சரி சரி, பேசுறது ஃபேஸோடு வந்தால் தானே நல்லாயிருக்கும். பேஸ் வச்சா போதாது, ஃபேஸ் தெரிகிற மாதிரி வைக்கணும். இப்போ சரிங்களா? ரைட்டு. குட்டி கதை சொன்னவங்க தான் மிகப்பெரிய உயரங்களுக்கு போயிருக்கிறதுனால நமக்கும் ஒரு வாய்ப்பை நம்மளே உருவாக்கிக்கிடுவோம். இது வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு குட்டி கதைன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சொற்பொழிவாளர் ஒரு ஊருக்கு அவரை பேச கூப்பிட்டுருக்குறாங்க. அவரும் நல்லா கேட்கக்கூடிய கூட்டம் வரும் அப்படின்னு நினச்சி நிறைய தயார் பண்ணிட்டு போயிருக்கிறார். போய் மேடையில் ஏறி உட்காந்த உடனே பார்க்குறார், ஒரு ஜனம் இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் முன்னாடி உட்காந்துருக்கிறார், சேரை போட்டு. பாவமாக ஒரு இளைஞன் உட்காந்துருக்கிறார். இந்த மைக் செட்டு வச்சவங்க கூட வச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சொற்பொழிவாளருக்கு ஆற்றாமை தாங்க முடியலை. தம்பி, நான் நிறைய பேர் வருவாங்கன்னு நான் தயார் பண்ணி வந்துட்டேன், நீ ஒருத்தன் தான் இருக்கிற, என்ன செய்யலாம்? நீ எந்திரிச்சு இப்படி போயிட்டேன்னா நான் இறங்கி இப்படி போயிடுவேன், நீ ஒரு வழி சொல்லு அப்படின்னார். அந்த இளைஞன் படக்குன்னு எந்திரிச்சு சொல்லியிருக்கான், சாமி, நான் உங்கள் அளவுக்கு பெரிய புத்திசாலி இல்லை, உங்கள் அளவுக்கு ரொம்ப படித்தவன் இல்லை, நான் ஒரு குதிரை லாயம் வச்சுருக்கிறேன், ஒரு 30 குதிரைகளை நான் பராமரிக்கிறேன், 30 குதிரைகளும் சாப்பிட்றதுக்கு வரும், நான் எல்லா குதிரைக்கும் எடுத்து வச்சுருப்பேன் உணவு. சில நேரம் ஒரே ஒரு குதிரை தான் வரும், ஒரு குதிரை தானே வந்திருக்குன்னு நான் சாப்பாடு கொடுக்காம விட மாட்டேன், அந்த ஒரு குதிரைக்கு நான் கொடுத்து தான் அனுப்புவேன் அப்படின்னா. எவ்வளோ புத்திசாலித்தனமான பதில். அசந்துட்டார். நீ ஒருத்தன் போதும்பா, உனக்காக நான் 1.5 மணி நேரம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு 2.25 மணி நேரம் பேசியிருக்கிறார். அவர் கொண்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சு பேசி முடித்து பார்க்குறாரு, அவன் அப்படியே உட்காந்துருக்கிறான். தம்பி, உனக்காகத்தான் இவ்வளோ நேரம் பேசினேன், உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னார். அவன் எந்திரிச்சு, ஐயா, உங்கள் அளவுக்கு நான் படித்தவன் இல்லை, உங்கள் அளவுக்கு பெரிய அறிஞன்லாம் இல்லை, நான் 30 குதிரைகளை பராமரிக்கிற ஒரு சாதாரண ஆள், என்கிட்ட 30 குதிரைக்கு சாப்பாடு எடுத்து வைப்பேன், சில நேரம் ஒரு குதிரை தான் வரும், ஒரு குதிரை வந்தால் அந்த ஒரு குதிரைக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுப்பேனே தவிர எல்லாத்தையும் திணிக்க மாட்டேன் அப்படின்ட்டுருக்கான். நம்ம வாழ்க்கையில் யாரையும் சாதாரணமானவங்கன்னு எடை போட்டு விடவே முடியாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு அறிவும் ஆற்றலும் இருக்கும். நான் இந்த கதை மூலமாக என்ன சொல்ல வந்தேன்னா, உங்கள் முக குறிப்புகளை நான் பார்த்துக்கிட்டே பேசுவேன். எப்போ நீங்கள் வயிறு பசிக்குதுன்னு கடிகாரத்தை பார்க்குறீங்களோ அப்போ நான் முடிச்சுக்குவேன். சரிதானங்க ஐயா? உடனே இப்போமே பார்க்கக்கூடாது. இப்போ மேலாம் அதுக்காக முடிக்க மாட்டேன். நான் ராஜபாளையத்துலேருந்து எத்தனை மணி நேரம் பயணம் செய்து உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு கொஞ்சம் நேரம் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த நல்ல ஒரு நாளில், நம்ம நாடு விடுதலை அடைந்த ஒரு திருநாளில், நம்முடைய இறைவனின் பாதத்துக்கு பக்கத்தில் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. அதற்காகவே நீங்கள் நல்ல நிம்மதியாக இங்கே உட்காந்து நீங்கள் இந்த சொற்பொழிவை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று உங்களை நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்புகழ் பேசப்படும் இடத்தில் முருகப்பெருமானே இருப்பான் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்து இருக்கும் வரை அவரும் நம்ம கூட இருப்பார். அதனால் முருகனையும் சாப்பிட போக விடாமல் நம்ம பக்கத்திலேயே உட்கார வச்சுக்குவோம் அப்படின்னு இதன் மூலமாக கேட்டுட்டு, 72 ஆண்டுகளாக இந்த அருணகிரிநாதர் விழாவை நம்முடைய பெருமக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் தனுசு ஐயா அவர்களே 40 ஆண்டுகள் இந்த பதவியில் இருக்கிறாங்க. பொருளாளர் ஐயா 36 ஆண்டுகளை தாண்டி இருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளில் பாதிக்கு மேலாக ஒரு தமிழுக்காகவும் பக்திக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் தங்களையே அர்ப்பணித்திருக்கிற அந்த பெருமக்களுக்கு நாம் ஒரு பெரிய பாராட்டுக்களை தர வேண்டும். ஏன்னா தமிழுக்கே தன்னை தருவது என்பது இறை அருள்.
அதை சரியாக செய்வது என்பது இன்னும் சிறப்பான குருவருள். ரெண்டுமே அந்த பெரியவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அதை மிக சிறப்பாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மென்மேலும் அவர்கள் ஆரோக்கியத்தோடும் நல்ல மனநலத்தோடும் நல்ல வளத்தோடும் வாழ்ந்து இதை இன்னும் நூறாண்டு பல்லாண்டு காலம் நடத்த வேண்டும் என்று இறையருள் அவர்களுக்கு கனிய வேண்டும் என்று நம்ம ஒரு கைத்தட்டல் மூலமா அவங்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக் கொள்வோம். எத்தனையோ சமயங்கள் இந்த மண்ணில் தோன்றி இருந்தாலும் கூட வாழையடி வாழையாக தன்னைத்தானே செழுமைப்படுத்தி கொண்டு, தன்னைத்தானே வளமைப்படுத்தி கொண்டு, தன்னைத்தானே புதுமைப்படுத்தி கொண்டு வாழையடி வாழையாக வந்த ஒரு திருக்கூட்டமாக வாய்க்கப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்முடைய சமயத்துக்கு மட்டும்தான் உண்டு. வேற எந்த சமயத்திலும் அந்த வாய்ப்பு இல்லை. நம்ம எந்த சமயத்தை பற்றியும் குறை சொல்வதற்கு இங்கே வரல. ஏன்னா பக்தி அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு தமிழ்ல அன்பு செய்தல் அப்படின்னு பொருள். பக்தி அப்படின்னாலே அன்பு செய்தல், இறைவனை வழிபாடு செய்வதும் சக மனிதனிடம் அன்பு காட்டுவதும் ஒன்றுதான் என்று சொல்லி வளர்த்த சமயம் நம்முடைய சமயம். அதனாலதான் திருமூலர் அன்பே சிவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நமக்கு தந்தார். சிவன் அப்படிங்கிறது வேற, சிவம் அப்படிங்கிறது வேற. சிவன் இறைவன், சிவம் இறைநிலை. நம்ம எல்லாராலையும் சிவனாக முடியாது. கொஞ்சம் முயற்சி செய்தால் நாம் எல்லோரும் சிவமாக முடியும். சிவமாவதற்கு என்ன வேண்டும்? அன்பு வேண்டும். அன்பே சிவம். இவ்வளவு எளிமையாக ஒரு சமயத்தின் தத்துவத்தை தந்திருக்கிற வாய்ப்பு நம்முடைய சமயம் நமக்கு தந்திருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, 2000 வருடங்கள் கடந்து இந்த சமயத்தின் பண்பை, இறை தத்துவத்தை நமக்கு எளிமைப்படுத்தி பல்வேறு சான்றோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். 2000 வருடத்துக்கு முன்னாடி முதல் நூற்றாண்டுல வள்ளுவர் தோன்றி படைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா படைப்பாளி என்று ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத ஆழமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார். கற்றதனால் ஆன பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். நீ படிச்சிருக்க அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? என்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று வழிபாடு செய்தால்தான் நீ படித்தவன் அப்படிங்கிறதுக்கே அர்த்தம் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு 300 வருடம் கழித்து இந்த மண்ணில் தோன்றிய மணிவாசக பெருமான் நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைக்கிற நேரத்தில் கூட அவன் எனக்குள்ளே இருந்து போக மறுக்கிறான் என்று ஒரு பக்தியின் மேம்பட்ட நிலையை நமக்கு படம் பிடித்து காட்டினார் வள்ளுவருக்கு பின்னால் 300 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த மணிவாசக பெருமான். அதற்கப்புறம் ஒரு 400 ஆண்டுகள் கழித்து அப்பர் பெருமான் இந்த மண்ணிலே தோன்றி தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். இறைவனை நீங்க கோவிலுக்குள்ள தேட வேண்டாம், மனசுக்குள்ள தேடுங்க, அவன் அங்கே குடிகொண்டிருக்கிறான் என்று ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தி நிலையை நமக்கு எடுத்து காட்டினார். அவர் தோன்றிய காலத்திலேயே வாழ்ந்த அந்த 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நம்முடைய சம்பந்த பெருமான் நன்றி உடையானை, தீயது இல்லானை, நரை வெள்ளேறு ஒன்று உடையானை, உமையொரு பாகம் உடையானை, சென்று அடையாத திருவுடையானை, சிராப்பள்ளி குன்று உடையானை கூற என் உள்ளம் குளிருமே என்று பாடினார். இறைவன் கிட்ட என்ன இல்லையாம்? தீயது இல்லை. நன்று உடையானை, தீயது இல்லானை. இறைவன் கிட்ட எல்லாம் இருக்கு, ஒன்னே ஒன்றுதான் இல்லை, அது தீமை. அது நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இறைவன்கிட்ட இல்லாதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பார்த்தீங்களா ஐயா, எவ்வளோ பெரியவங்க நம்ம. அதற்கு பின்னால் வந்த 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சுந்தரர் பெருமான் இறைவனை தோள் மீது கை போட்டு தோழனாக மாற்றிக்கொண்டு பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் யாரை இனி நினைக்கேனே என்று இறைவனை தோழனாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் என்று ஒரு பக்தி நிலையை நமக்கு அறிமுகப்படுத்தினார் சுந்தரர் பெருமான். அதற்கு பின்னால் 10ஆம் நூற்றாண்டில் பட்டினத்தார் நமக்கு தோன்றினார். அவ்வளோ பெரிய செல்வ செழிப்பில் வாழ்ந்த வணிக குடும்பத்தின் தலைவனாக, வணிகர்களின் தலைவனாக இருந்த பட்டினத்தார் எல்லா செல்வத்தையும் ஒதுக்கிட்டு கட்டின கோவணத்தோடு இறங்கி போய் பாறையில் உட்காந்துட்டார். அந்த அரசனுக்கே இவர் கடன் கொடுப்பாராம். அரசனுக்கிட்டே பணம் இல்லைன்னா சோழ மன்னனுக்கு இவர் கடன் கொடுப்பாராம். அரசன் இப்படி உட்காந்துருப்பான், இவர் கடன் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிக்குவார் நின்றுக்கிட்டு. இப்போ எல்லாத்தையும் உதறிட்டு போயிட்டார். எல்லாரும் சொல்றாங்க அரசன்கிட்ட அவர் பட்டினத்தடிகளாக மாறிட்டார், அவர் எல்லாத்தையும் உதறிட்டார். அப்படியான அரசன் ஓடி போறான். அவர் ஒரு பாறை மேல கோவணத்தோட உட்கார்ந்து இருக்கிறார். அரசன் அவரை தொட்டு வணங்கிட்டு, எவ்வளோ பெரிய செல்வந்தனா இருந்தீங்க, எனக்கே கடன் கொடுத்தீங்க,
இப்போ இதில் உங்களுக்கு என்ன கிடைச்சது? சிரித்து கொண்டே பட்டினத்தார் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு கடன் கொடுப்பேன், நீ உட்காந்துட்டு வாங்குவ. இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், நீ நின்று கொண்டிருக்கிறார் இல்லையா, இதைத்தான் என் பக்தி எனக்கு தந்தது என்று பட்டினத்தடிகள் நமக்கு ஒரு சிறப்பான பக்தி நிலையை அறிமுகப்படுத்தினார் 10ஆம் நூற்றாண்டிலே. அதற்கு பின்னால் 11ஆம் நூற்றாண்டிலே சேக்கிழார் பெருமான் தோன்றி சிவபெருமானிடமிருந்தே ஒரு அடியை வாங்கி உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று பெரிய புராணத்தை நம்முடைய கைகளில் ஒப்படைத்து விட்டு சென்றார். அதற்கு பின்னால் 12ஆம் நூற்றாண்டில் கம்பர் பெருமான் தோன்றி யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று ஒற்றுமையையும் நேசத்தையும் கற்றுக் கொடுத்த கம்பனுடைய ராமனுடைய வாழ்க்கையை கம்பன் தன் கைகளில் எடுத்து கம்பராமாயணமாக இந்த தமிழ் உலகத்திற்கு வடித்து தந்தார். 13ஆம் நூற்றாண்டில் மெய்கண்ட தேவர் சிவஞான போதம் தந்து நம்மை இன்னும் கொஞ்சம் உயர்த்தினார். 15ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய சூரியனாக இந்த தமிழ் மண்ணின் முருகனின் புகழ் பாடுகிற விடிவெள்ளியாக இந்த அருணை மண்ணில் தோன்றிய நம்முடைய குருநாதர் அருணகிரிநாதர் தோன்றி நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசன் இரு பாதமும் சிலம்பும் சதங்கையும் சந்தையும் எனக்கு முன்பு தோன்றிடினேன். எந்த ஒரு கோளும் நம்மளை ஒன்றும் செய்யாது, எந்த நாளும் ஒன்றும் செய்யாது, ஏன் கூற்றுவன் கூட நம்மை எதுவும் செய்ய முடியாது. அந்த குமரேசனுடைய 2 தாளும் தோளும் 12 தோளையும் நம்ம வணங்கினா நம்மை எதுவும் செய்ய முடியாது என்று ஒரு மிகப்பெரிய திருப்புகளை நம் கைகளில் ஒப்படைத்தார். அதற்கு பின்னால் தாயுமானவர் வந்தார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று இந்த தமிழுக்கும் பக்திக்கும் இன்னொரு மாறுபட்ட ஒரு கோணத்தை அறிமுகம் செய்தார். அவருக்கு பின் குமரகுருபரர் முருகன் அருளால் திருச்செந்தூரில் பேச்சு வரப்பட்டு கந்தர் கலிவெண்பா பாடினார். வள்ளலார் அதற்கு பின்னால் வந்தார். அப்பா, நான் 6 உயிருக்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும். வரம் வாங்கினா எனக்கு இது வேணும் தானே கேட்போம், எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு அன்பை கொடு என்று வள்ளலார் பெருமான் இந்த மண்ணிலே தோன்றி ஒரு பக்தியை உயிர்ப்பித்து காட்டினார். திருச்சுழியிலே அதற்கு பின்னால் ரமணனாக தோன்றி இதே திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியாக தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு அற்புதமான பெருமானையும் நாம் பார்த்தோம். அவருக்கு பின்னால் இன்னும் பல சித்தர்கள், ஞானிகள், துறவிகள் தோன்றி வாரியார் சுவாமி வரைக்கும் இந்த சமயம் தன்னை புடம் போட்டு வாழையடி வாழை என்று வந்த திருக்கூட்டமாக நமக்கு இறைவன் தந்த அருளால் இவ்வளவு பெரிய மனிதர்கள் கிடைத்திருக்கிறார்கள். எவ்வளவு கொடுத்து வச்சவங்க பாருங்க. மற்ற எல்லா சமயத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க, அதை தோற்றுவித்தவர் மட்டும்தான் இருப்பார். அவர் கொடுத்த ஒரு சொத்து தான் அந்த பெருமக்களுக்கு இருக்கும். இஸ்லாமியத்தில் எடுத்துக்கிட்டோம்னா குரான் இருக்கும், கிறிஸ்தவத்தில் பைபிள் இருக்கும். அதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய மரபு வரவில்லை. ஆனால் இந்த சமயத்தில் இவ்வளவு பெரிய மரபுகள் நம்ம கைகளில் சொத்து சேர்த்து வச்சு தந்த மாதிரி தந்து கொண்டே போயிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஞான மரபில் ரொம்ப முக்கியமானவர் வாக்கிற்கு அருணகிரி, வாழ்விற்கு திருப்புகழ் என்று கொண்டாடப்படக்கூடிய அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் தாயுமானவர் பாடும்போது சொல்றார், ஐயா அருணகிரி அப்பா, உன்னை போல் மெய்யா ஓர் சொல் விளம்பினர் யார் என்று தாயுமானவர் சொல்லுகிறார். தாயுமான சுவாமியே மெய்யா ஒரு சொல் சொல்லக்கூடிய ஐயா யாருன்னா அருணகிரி. அவர் அந்த வார்த்தை எப்படி பிரயோகம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஐயா, ஐயாவை பார்க்கும்போது நான் ஐயான்னு தான் கூப்பிடுவேன். அவரு வாமா என் பிள்ளைம்மா நீன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவேன், அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு சொல்லுவேன் இல்லையா. தாய்மானவர் அதை உணர்ந்திருக்கிறார். ஐயா அருணகிரி அப்படின்னு சொன்ன உடனே அருணகிரியுடைய அன்பு அவருக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த வார்த்தையை சொல்றார், அப்பா உன்னை போல் மெய்யா ஓர் வார்த்தை இயம்பினர் யார். இப்படி நெருக்கமான ஒரு அன்பை தரக்கூடியவர் அருணகிரிநாத சுவாமிகள். நீங்க திருப்புகழ் புரியுதோ புரியலையோ எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒரு தகப்பனை போல் தோளை தட்டி கொடுத்து வழி நடத்தக்கூடிய ஒரு குருநாதர் இந்த திருவண்ணாமலையில் உங்களுக்காகவே அவதாரம் செய்திருக்கிறார் என்றால் அவர்தான் அருணகிரிநாத பெருமான் என்பதில் நீங்கள் பெருமை கொள்ளலாம். எப்படிப்பட்ட மண்ணில் நம்ம பிறந்திருக்கிறோம் என்பதற்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பு. எல்லாருமே முருகனுடைய அருளை பெறுவதற்காக பாடினார்கள். அருணகிரிநாதர் தான் முருகனுடைய அருளை பெற்று பாடியவர் என்பதிலே அவருக்கு இறைவனுடைய அருள் நிறைய கிடைத்திருக்கிறது.
உலக இலக்கிய வரலாற்றிலேயே ஒரு மனிதன் இயற்றிய நூலுக்கு இறைவனே பெயர் வைத்தது என்றால் திருப்புகழ் என்று முருகனால் பெயர் வைக்கப்பட்ட ஒரே வாய்ப்பும் அருணகிரிநாதருக்குத்தான் கிடைத்திருக்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் 72 ஆண்டுகள் அது தொய்வு இல்லாமல் இதை வளர்ப்பதற்கான ஆட்களை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். வாழ்வியல் நெறிகள் திருப்புகழில் நம்ம என்ன வாழ்வியலை கற்றுக்கொள்ளணும்னா, நான் உணர்ந்தது, ஏன்னா நீங்கள் ரொம்ப பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத எதையுமே நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நான் நினைக்கிற அந்த வாழ்வியல் நெறி இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லாமல் போன ஒன்று அப்படின்னா, ஒன்று நன்றி உணர்வு, இன்னொன்று நமக்கு முன்னால் இருந்த முன்னோர்களை நினைவுபடுத்துவது. இன்னைக்கு அடுத்த தலைமுறைகிட்ட இருக்குது. நான் இங்கே வந்த உடனே பார்த்தேன், திருவாசகத்துக்கு உரை எழுதிய பெருமகனாருடைய படம் வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த திருப்புகழ் சுவடிகளை தேடி எடுத்தவருடைய படம் வச்சிருக்கிறாங்க. அதை வைக்காட்டாலும் யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. இதையும் வைக்கலன்னு யாராவது கேட்க போகிறோமா? கேட்க மாட்டீங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா யார் ஒருத்தர் முன்னோடியாக இருந்து ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அவர்களை நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் இறையருள் நிறைய கிடைக்கும். இன்னைக்கு அடுத்த சமுதாயத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு அதுவே தெரியல. இன்னைக்கு 80வது சுதந்திர தினம்னு சொல்றோம்ல, ஏன் இதை கொண்டாடணும்? நம்ம தான் 80 வருஷம் ஆச்சுல, சும்மா இருக்கலாம்ல. 80 வருடங்களுக்கு முன்னால் நமக்காக அடி அடிக்க, மிதி மிதிக்க, பிடித்தபடி விடாமல் அந்த தேசிய கொடியை பிடித்து கொண்டே நமக்காக இறந்து போனார்கள் இல்லையா? அந்த தியாகிகளை இன்றைக்கு நம்ம நினைவு கூற வேண்டும். அப்பதான் இந்த மண்ணில் வாழ்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அந்த நன்றி உணர்வு வேணும் இல்லையா? அருணகிரிநாதர் பாடுகிறார், உயர் திருப்புகழ் விருப்பமுட செப்பு என எனக்கு அருள்கை மறவேன் அப்படிங்கிறார். எனக்கு திருப்புகளை விருப்பமோட பாடு நீ சொன்ன இல்லையா, அந்த அருளை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். நம்மக்கிட்ட ஒரு குறை என்ன தெரியுமா? கோயிலுக்குள்ளே போனோன்னு என்ன செய்வோம்? கடவுளே எனக்கு அதை செய், எனக்கு இதை செய், எனக்கு இது வேணும், அது வேணும், இதை கொடு அப்படின்னு சொல்கிறோம். என்னைக்காவது நமக்கு இதெல்லாம் நீ கொடுத்துருக்குற, அதுக்கு நன்றின்னு என்னைக்காவது பேசியிருக்கோமா? எவ்வளோ இறைவன் கொடுத்துருக்கிறான். ஒவ்வொரு தடவையும் கேட்கறதுக்கு மட்டுமே வருகிற நாம் ஏற்கனவே நீ கொடுத்த எல்லாவற்றுக்கும் நன்றி அப்படின்னு அதுக்கு மட்டும் ஒரு நாளாவது வந்திருக்கிறோமா? அந்த நன்றி உணர்வு இருக்கணும் இல்லையா? அதை நமக்கு அருணகிரிநாதர் கற்றுக் கொடுக்கிறார். நீ எனக்கு விருப்பமோடு திருப்புகழ் பாடு என்று சொன்ன இல்லையா, அந்த அருளை நான் மறக்க மாட்டேன். இன்னொரு பாடல்ல சொல்றாரு, அவருக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மண்ணில் சங்க இலக்கியம் இருக்கும் போதே 10 பாட்டுன்னு சொல்லக்கூடிய 10 பாட்டுல முதல் பாட்டு திருமுருகாற்று படை. அதை நக்கீரர் பாடினார். அவர் தான் முருகனுடைய அருளை எளிமைப்படுத்தி எல்லா மக்களுக்கும் சொன்னவர். திருமுருகாற்று படை. இந்த ஆற்றுப்படை இலக்கியம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் பெரியவங்க தமிழ் ரொம்ப படிக்காதவங்க இதில் மனசில் வச்சுக்கோங்க. ஆற்றுப்படை இலக்கியம் என்ற ஒன்று தமிழ் இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்கிறதை தவிர உலகத்தின் எந்த இலக்கியத்திலும் கிடையவே கிடையாது. ஆற்றுப்படை அப்படின்னா என்ன? ஆற்று ஓரத்தில் படையெல்லாம் நிப்பாட்டி ஓய்வு எடுப்பாங்க கிடையாது. ஆற்றுப்படுத்துதல். நக்கீரர் என்ன எழுதுறார்? திருமுருகாற்று படையில் முருகனுடைய அருளை பெற்ற ஒருவன், முருகனுடைய அருள் இல்லாத ஒருத்தன்ட்ட இந்த கோவிலுக்கு போ, முருகனை வணங்கு, நீ பட்ட துயரமெல்லாம் தீரும் அப்படின்னு ஆற்றுப்படுத்துதல். பொருணராற்றுப்படைன்னு ஒன்று உண்டு. ஒரு பாட்டு பாடுகிற ஒரு கலைஞன் ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட போய் பாட்டு பாடி நிறைய பரிசு வாங்கிட்டான். அவன் என்ன செய்வான்? அடுத்து ஊருக்கு வந்துட்டு இருக்கிறான். அந்த வர்ற வழியில் ஒருத்தன் இவனை மாதிரியே ஒரு பாடக்கூடிய கலைஞன் பரிதாபமாக இருக்கிறான். என்னப்பா, சாப்பிட்டே பல மாதம் ஆச்சு, வீடு வறுமையில் இருக்குது, யார்கிட்ட போய் பாட்டு பாடனே தெரியல, எங்கே பணம் கிடைக்குன்னு தெரியல. நான் ஒரு செல்வந்தனை பார்த்தேன்ப்பா, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போ, அவர் பேர் இது, அங்கே போய் பாட்டு பாடு, ஒரு வாரம் உனக்கு சாப்பாடு போட்டு இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையான செல்வத்தை கொடுப்பார், அங்கே போ அப்படின்னு சொல்லுவது ஆற்றுப்படுத்துதல். இன்னைக்கு இந்த பழக்கம் யார்கிட்டையாவது இருக்கா? இந்த பழக்கம் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? அந்த தெருவில் ஒரு இடத்துல சாப்பாடு போடுறாங்கன்னா இந்த தெருவில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கான். எங்கடா சாப்பிட்ட? அங்கே ஏதோ ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க. உண்மையா இல்லைங்கங்க? ஒன்றும் இல்லைங்க, 4 வருஷம் ஒரே அறையில் படிக்கிறாங்க ஒன்றா. இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே அறையில் 4 பசங்க படிக்கிறாங்க. ஒருத்தனுக்கு வேலை கிடச்சிருது. வேலை கிடச்சி அவன் ஜாயின் பண்ணுற வரைக்கும் கூட படித்தவன்ட்ட சொல்லவே மாட்டேங்கிறான். என்னடா உன் கூட தானடா படித்தான் என்கிட்ட சொல்லவே இல்லை. 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒன்றா படிக்கிறாங்க. கவுன்சிலிங் போட்டு ஒரு கல்லூரியில் சேர்றாங்க. கூட இருக்கிற பிள்ளைக்கு சொல்லவே மாட்டேங்குது அந்த பிள்ளை. ஏம்மா நீ அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம்ல? அவள் என்கிட்ட சொல்லவே இல்லைம்மா,
12th வரைக்கும் ஒன்றாதாம்மா படித்தோம். என்னங்க ஒரு மனநிலை பாருங்க. எனக்கு கிடைத்த ஒன்று எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைமுறை மாறி, எனக்கு கிடைத்த ஒரு இன்பம் எவருக்கும் கிடைக்கக்கூடாது என்று மாறிவிட்டது இல்லையா? எப்படி ஒரு மோசமான பழக்கம். ஆனால் முதல்ல முருகப்பெருமான் அருளை பாடிய நக்கீரரை இந்த உலகம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக திருப்புகழிலே ஐயா பாடுகிறார், கீத இசை கூட்டி வேத மொழி சூட்டு கீரர் இசை கேட்ட கிருபை வேளே அப்படின்னு பாடுறார். அன்னைக்கு நீ நக்கீரர் பாடின பாட்டை முத கேட்டே இல்லை, நானும் இன்னைக்கு திருப்புகழ் பாட வருகிறேன். அந்த எனக்கு முன்னாடி எழுதினவனை நான் நினைத்து பார்ப்பேன் என்கின்ற அந்த நன்றி உணர்வு இருக்கு இல்லையா, அது இருக்கணுங்க. கிடைத்ததை நினைத்து நன்றி சொல்பவர்களுக்கு கிடைக்காததும் கிடைக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எனக்கு இது கிடைச்சிருக்கு, அது ஒரு நன்றி சொல்லணும். இந்த நன்றி உணர்வு அடுத்த தலைமுறைக்கு மிக 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 குறைந்து கொண்டே போகிறது. ஒரு காட்டில் ஒரு துறவி உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு சொறி நாய் பரிதாபமாக ஓடி வருது. அதை ஒரு நரி துரத்திக்கிட்டு வருது. இந்த நாய் இவரையே சுற்றி சுற்றி வந்தோடனே இவரது திருஷ்டியில் தெரிஞ்சிச்சு. உடனே இவர் அந்த நாயை ஒன்றும் கவலைப்படாதுன்னு அதை நரியாக மாற்றிட்டார். உடனே இந்த நரி அந்த நரியை விரட்டிருச்சு, போயிடுச்சு. ஒரு 3 மாதம் ஒரு சத்தமும் இல்லை. திடீர்னு அந்த நரி இவர்கிட்ட ஓடி வருது. பின்னாடி ஒரு யானை துரத்திக்கிட்டு வருது. இந்த யானைகிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க சாமி. உடனே அவர் டிஷ் அப்படிங்கிறாரு, அது யானையாக மாறிடுது. இந்த யானை அந்த யானையை துரத்திக்கிட்டே ஓடுது. ஒரு 6 மாதம் சத்தத்தையே காணும். திடீர்னு அந்த யானை ஓடி வருது. பின்னாடி ஒரு புலி துரத்திட்டு வருது. என்ன என்னைய புலியாக மாற்றிருங்க, இந்த யானையாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி புலியாக மாற்றிட்டார். புலியானவுடனே அது போயிட்டு 1 வருஷம் வரவே இல்லை. பரவாயில்ல, அது செட்டில் ஆகிடுச்சுன்னு இவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தார். திடீர்னு ஒரு நாள் தலை தெறிக்க ஓடி வந்தது. பின்னாடி பார்த்தா சிங்கம் துரத்திட்டு வந்தது. என்ன பிரச்சனை, என்னை சிங்கமாக மாற்றிட்டீங்கன்னா நான் நிம்மதியாக இருந்துக்குவேன். சரி சிங்கமாக இருன்னு மாற்றிட்டார். இப்போ இந்த சிங்கம் அந்த சிங்கத்தை துரத்தி விட்டுட்டு அப்படியே காட்டுக்கு ராஜான்னு தன்னையே முடிசூட்டிக்கிடுச்சு. இப்போ தனக்கு யாரெல்லாம் எதிரி இருக்காங்களோ அவங்களெல்லாம் துரத்தி விட்டுருச்சு. இப்போ யோசிச்சு பார்க்குது, இனிமேல் இந்த இடத்துலேருந்து நம்மளை நகர்த்தணும்னா யார் இருக்கா? அந்த முனிவர் ஒருத்தன் இருக்கிறான். அவன் நினச்சா டிஷ்ஷுன்னு சொன்னால் நம்ம சொறி நாயா கூட ஆயிடுவான். அவனை காலி பண்ணிட்டோம்னா நம்ம சிங்கமாகவே இருக்கலான்ட்டு அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஓங்குச்சு பாருங்க. இவர் திரும்பி தான் பார்த்தார், திரும்ப சொறி நாயா ஆகி ஓடிடுச்சு. உலகத்தில் நம்மை உயர்த்தி விட்டவர்களை, நம்மை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போனவர்களை, நமக்கு கிடைக்கவே கிடைக்காத ஒரு வாய்ப்பை தந்தவர்களை மிதித்து விட்டுத்தான் அடுத்த வேலை செய்கிற ஒரு தலைமுறை உருவாயிருக்கு. உண்மையா இல்லையா? ஒரு பெரிய முதலாளி ஒருத்தருக்கு வேலை நீ வச்சுக்கோப்பா அந்த கடைன்னு வச்சு கொடுப்பார். அவன் எதிரியா யாரை நினைப்பான்? எந்த ஆள் வச்சு கொடுத்தாரோ அவரைத்தான். எந்த தலைவன் தன்னை உயர்த்தினானோ அவன் ஜோலியை முடிக்கிறது தான் கீழே உள்ளவருக்கு பேர். ஒரு குருநாதர் சீடனை வளர்த்து விட்டார்னா குருவை இல்லாமல் செய்கிறது தான் இன்னைக்கு சீடர்களுடைய வேலை. ஆனால் இவ்வளோ பெரிய திருப்புகழை பாடிய நம்முடைய அருணகிரிநாத பெருமான் தனக்கு முன்னால் பாடிய கீரனை வாழ்த்துகிறார். இந்த பாடலை பாட வைத்த உன் அருளை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று முருகப்பெருமானிடம் உறுதி கூறுகிறார். என்றால் என் இனிய பெருமக்களை, பக்தி என்பது இறைவனிடம் கேட்டுக்கொண்டே இருப்பது அல்ல. எது எல்லாம் நமக்கு கிடைத்ததோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்வதுதான் உண்மையான பக்தி என்பதை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அருணகிரிநாதர் மூலமா. இந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது இறைவன், வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது குருநாதர். இந்த 2 பேரையும் மறக்காமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் உய்வார்கள் என்பதுதான் அருணகிரிநாதர் நமக்கு காட்டுகிற ஒரு முக்கியமான வாழ்வியல் நெறி. இதை ஒரு நாளும் நாம மறந்துடக்கூடாது. தனியாக உட்காந்து கை